ருசி சேனல். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கத்திரிக்காய், தோரம்பருப்பு, கல்லுப்பு, பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம். நம்ம தோரம்பருப்பு போடணும். தோரம்பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். அப்பதான் சீக்கிரமா வேகும். சொம்பால 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். இப்போ எல்லா காய்கறியும் இந்த தோரம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயம் 1 கட்டி போட்டுக்கணும். ஜீரகம் கொஞ்சோண்டு, பெருஞ்சீரகம். தனி மிளகாத்தூள் தேவையான அளவு. மூணு விசில் வச்சு எடுத்துட வேண்டியதான். 3 விசில் வந்தாலே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்துச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீ இறக்கிட வேண்டியதான். வடிகட்டி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம கடைய போறோம். நம்ம வடிகட்டியாச்சு. அதுக்கப்புறம் எக் பீட்டர் வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சு தண்ணி எடுத்துக்கலாம். அதை ஊற்றி இப்ப நம்ம இந்த சாம்பாரை கடைஞ்சி வச்சுட்டு இப்ப தாளிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சோண்டு போடணும். கடுகு பொரிச்சோடனே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடணும். அப்புறம் 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. கடுகை கொட்டிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்